இஸ்ரேல் காசா மீது நடத்தி வருகிற போர் உக்கிரமடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளில் மாத்திரம் 200க்கும் மேற்பட்டோரை கொலை செய்கிற அளவுக்கு விமான குண்டு வீச்சு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது. அகதி முகாம் என்றும் பாராமல் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. சில பிரதேசங்கள் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த பகுதிகளிலும் இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதான தகவல்கள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தரைவழி தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய படையினருடைய உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதே நேரத்தில் மிக பிரதானமாக இந்த யுத்தத்தை எப்படியேனும் நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த முயற்சி இதுவரை வெற்றி பெறவில்லை. அதே சந்தர்ப்பத்தில் காசாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற அப்பாவி மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை உதவிகளை வழங்குவதற்கான முயற்சிகளையும் சர்வதேச நாடுகள் எடுத்து வருகின்றன. அதன் ஒரு முயற்சியாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இது தொடர்பான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவது என்கிற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதிலும் யுத்தத்தை நிறுத்துவது என்கிற விடயம் உள்ளடக்கப்படக்கூடாது. அந்த வரைவு தீர்மானத்தில் அவ்வாறான ஒரு விடயம் இருக்கக்கூடாது என்று அமெரிக்கா கருதியிருந்தது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் யுத்த நிறுத்தம் என்ற வாசகத்தை எடுத்துவிட்டு நிவாரண உதவிகள் தொடர்பிலான விடயங்களை மாத்திரம் உள்ளடக்கி பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்மானத்தினை வரைந்து அதனை நிறைவேற்றி இருக்கிறது. 15 உறுப்பினர்களை கொண்ட இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் 13 நாடுகள் இதற்கு ஆதரவளித்திருக்கின்றன. ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆதரவளிக்காமல் விட்டிருக்கின்றன. இதற்கு முன்பு 2 தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை நீக்கியிருந்தது. அதனிடத்தில் அவ்வாறு தீர்மானம் வருவதற்கு அமெரிக்கா இடமளிக்கவில்லை. காரணம், தொடர்ந்தும் யுத்தம் நடைபெற வேண்டும் என்ற மனோநிலையில் அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த தீர்மானம் உப்புச்சப்பில்லாத ஒரு தீர்மானம் என்று ரஷ்யா கருதுகிறது. எனவே வாக்களிப்பிலிருந்து விலகிக் கொண்டது. அமெரிக்கா கேட்டுக்கொண்டதற்கிணங்க அது குறிப்பிட்ட விடயங்களை மாத்திரம் உள்ளடக்கியதாக இந்த வரைவு தீர்மானம் வந்ததால் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களிக்காமல் அமெரிக்கா விலகி இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தற்போது வந்திருக்கிற இந்த தீர்மானம் எந்தவித பலனையும் ஏற்படுத்த போவதில்லை என்பது ஹமாஸுடைய கருத்தாகவும் அமைந்திருக்கிறது. காசாவில் பாதிக்கப்படுகிற மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் வைத்தியசாலைகள் அனைத்தும் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உடல்களை எங்கு அடக்கம் செய்வது என்பது கூட தெரியாமல் திக்கு திணறி வருகிற ஒரு சூழலில் நிலவி வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு ஒரு தீர்மானம் எதற்கு என்ற கேள்வியினை ஹமாஸ் எழுப்பியிருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் மேலும் சில முக்கிய நாடுகள் இவ்வாறு சரி ஒரு தீர்மானம் வந்ததை அதை கொண்டு காசா மக்களுக்கு உதவ முடியும் என்ற நம்பிக்கையோடு இது தொடர்பிலான கருத்துக்கள் வெளியாகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மிக பிரதானமான விடயம் இப்பொழுதோ அண்மை காலமாக கடந்த சில நாட்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகான விடயங்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரே தினத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதிக அளவான மக்கள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. அடக்கம் செய்வது எங்கே என்கிற கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் கண்டெய்னர்கள் மூலமாக பிணங்கள் கொண்டுவரப்பட்டு அவை அடக்கம் செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவது புகைப்படங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. எது எப்படி இருப்பினும் இந்த யுத்தம் நீண்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அக்டோபர் 7 தொடங்கி இந்த ஆண்டு இறுதி வரை சென்று கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த ஆண்டு இதனுடைய வீழ்ச்சி எப்படி இருக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆனாலும் இஸ்ரேல் தொடர்ந்தும் போரை தொடரப்போவதாகவும் ஒட்டுமொத்த காசா பகுதியையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு போரிட்டு வருவதாகவும் ஹமாஸ் முற்றாக ஒழியும் வரை இந்த தாக்குதல் தொடரும் என்ற கருத்தினையும் இஸ்ரேல் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிற நிலையில் மேலும் உயிரிழப்புகள் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கின்றன. காசாவில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கூடுதல் நிவாரண உதவிகளை தடையில்லாமல் அளிக்க வலியுறுத்தும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிறைவேற்றியுள்ளது. எனினும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்தம் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்படாதது ஏமாற்றத்தை அளிப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். காசா விவகாரம் தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக 15 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பல நாட்களுக்கு விவாதம் நடத்தியது. அந்த தீர்மானத்தில் போர் நிறுத்தம் என்ற வார்த்தை இடம்பெறுவதற்கு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடான அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்ததால் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு பல நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஏற்கனவே போர் நிறுத்தத்தை வலியுறுத்தும் தீர்மானங்களை தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வரைவு தீர்மானம் பாதுகாப்பு கவுன்சிலில் கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பங்கேற்கவில்லை. எனினும் எஞ்சிய 13 நாடுகளும் வரைவு தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தன. அதையடுத்து அந்த தீர்மானம் பாதுகாப்பு கவுன்சில் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசா பகுதியில் பொதுமக்களுக்கு கூடுதலாக நிவாரணப் பொருட்கள் கொண்டு சேர்க்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அத்தகைய நிவாரணப் பொருட்கள் பாதுகாப்பாகவும் தங்கு தடையின்றியும் மக்களை அடைவதற்கான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசா பகுதியில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் அதில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறப்படவில்லை. அந்த வகையில் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்காவால் நீர்த்துப் போகச் செய்யப்பட்ட தீர்மானம் என்று பார்வையாளர்களால் விமர்சிக்கப்படுகிறது.
இஸ்ரேலுக்குள் தரை, வான், கடல் வழியாக ஹமாஸ் படையினர் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி நுழைந்து 1200க்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்தனர். அத்துடன் சுமார் 240 பேரை அங்கிருந்தவர்கள் பிணைக்கைதிகளாக கடத்திச் சென்றனர். அதையடுத்து ஹமாஸ் அமைப்பினை முற்றிலும் ஒழிப்பதாகவும் பிணைக்கைதிகளை மீட்பதாகவும் சூளுரைத்த இஸ்ரேல் காசா பகுதியை முற்றுகையிட்டு தீவிர குண்டுவீச்சு நடத்தி வருகிறது. மேலும் காசாவுக்குள் தரை வழியாகவும் நுழைந்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல் இதுவரை 21,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. தொடர் தாக்குதல் மற்றும் முற்றுகையால் மிக கோரமான பேரழிவை காசா எதிர்நோக்கியுள்ளதாக ஐநா அமைப்புகளும் அங்கு செயற்பட்டு வரும் சர்வதேச அமைப்புகளும் எச்சரித்து வருகின்றன. இந்த சூழலில் காசா மக்களுக்கு கூடுதல் நிவாரண உதவிகளை அளிக்க வலியுறுத்தி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. காசாவில் நினைத்து பார்க்க முடியாத துயரத்தை அனுபவித்து வரும் பொதுமக்களுக்கு இந்த தீர்மானம் நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது. இதில் இதுவரை இல்லாத வலிமையான வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் போர் நிறுத்தம்தான் ஒரே வழி. காசாவில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு போர் நிறுத்தம் மட்டுமே வழிவகுக்கும். இருந்தாலும் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த தீர்மானம் அதற்கான வழியை ஏற்படுத்தி தரும் என்று நம்புவோம். ஹமாஸ் இந்த முன்னெடுப்பினை போதாமை நிறைந்தது என விமர்சித்துள்ளது. பயங்கரவாத இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலில் இருக்கும் காசாவின் தேவையை இது எந்த விதத்திலும் நிறைவேற்றாது என விமர்சித்துள்ளது. இதே நேரம் காசா போரின் காட்சிகள் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. வடக்கு காசாவில் பலியான பாலஸ்தீனர்களின் உடல்களை இஸ்ரேல் காசாவின் சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைத்துள்ளது. சிதைந்த மற்றும் முழு உடல் சடலங்கள் ரஃபா எல்லையில் அடக்கம் செய்யப்படுவதற்காக ட்ரக்கில் எடுத்து வரப்பட்டுள்ளன. நீண்ட அகழி போல தூண்டப்பட்ட குழியில் நீல நிற பையில் அடைக்கப்பட்ட உடல்கள் அடுக்கப்படும் படங்களையே அசோசியேட் பிரஸ் வெளியிட்டுள்ளது. 26ஆம் தேதி மாத்திரம் 24 மணி நேரத்தில் 240 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். 4வது முறையாகவும் தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பும் காசா பகுதியில் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காசாவின் அகதிகள் முகாம் ஒன்றில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சில் 106 பேர் உயிரிழந்தனர். அங்கு ஒரே தாக்குதலில் எத்தனை பேர் உயிரிழந்திருப்பது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது. மத்திய காசா பகுதியில் உள்ள டேர் அல் ஃபாலா நகரின் அல்வகாசி அகதிகள் முகாமில் போர் விமானம் மூலம் இஸ்ரேல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தாக்குதல் நடத்தியது. இதில் 70 பேர் உயிரிழந்ததாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் முதலில் அறிவித்தது. எனினும் இந்த எண்ணிக்கை பின்னர் 106ஆக அதிகரிக்கப்பட்டது. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல் இது மிகவும் மோசமானதாக கூறப்படுகிறது. ஒரே ஒரு தாக்குதலில் இத்தனை பெரிய உயிர்ச்சேதம் ஏற்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும். இந்த தாக்குதல் தொடர்பாக வெளியாகும் தகவல்களை இஸ்ரேல் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் கூறுகையில் அல்-மகாஸ் அகதிகள் முகாம் தாக்குதல் தொடர்பான தகவல் குறித்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்திருந்தார். முன்னதாக இந்த தாக்குதலில் அகதிகள் முகாமின் மிகப்பெரிய குடியிருப்பு பகுதி அளிக்கப்பட்டு விட்டதாகவும் அங்கு உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று காசா சுகாதாரத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அஷ்ரஃப் அல் குத்ரா அச்சம் தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகை நிறைவு பெற்றவுடன் முற்றுகையிடப்பட்ட காசா பகுதிக்குள்ளிருந்து புகை எழுந்தது. அதே நேரத்தில் மேற்கு கரையில் பெத்லஹேம் அமைதியாக இருந்தது. ஆனால் அதன் விடுமுறை கொண்டாட்டங்கள் நின்றுவிட்டன. இதே நேரம் காசா பகுதியில் தரைவழி தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய படை வீரர்களின் இறப்பு எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. கடந்த சில வாரங்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20,915ஆக அதிகரித்திருப்பதோடு இது தவிர இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை 54,918க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். இதேவேளை இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி பாலஸ்தீன சிறுமிகள் பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி இயேசு பிறந்ததாக கருதப்படும் பெத்லஹேம் அருகே நடைபெற்ற சிறுமிகளின் ஊர்வலம் பலரின் கவனத்தை ஈர்த்தது. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிற நிலையில் இஸ்ரேல் காசாவுக்கிடையே போர் நடைபெற்று வரும் பாலஸ்தீனத்திலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. பாலஸ்தீன சாரணர் இயக்கத்தைச் சேர்ந்த சிறுமிகள் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். இயேசு கிறிஸ்து பிறந்த பூமியில் ஒற்றுமை, அமைதி திரும்ப வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இயேசு கிறிஸ்து பிறந்ததாக கருதப்படும் பெத்லஹேம் நகரம் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் உள்ள ஜெருசலமுக்கு அருகில் அமைந்துள்ளது. இஸ்ரேல் காசாவின் ஹமாஸ் படையினருக்கு இடையிலான போரின் காரணமாக இயேசு பிறந்த பாரம்பரிய இடத்தில் அதிகாரிகள் கொண்டாட்டங்களை கைவிட அறிவுறுத்தி இருந்தனர். எனினும் பெத்லஹேமில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது.